பரக்கல பிரபாகரன் மோடி தன்னுடைய தோல்வியை ஒற்றுக்கொள்ள மாட்டாரு, அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கு வேணாலும் செல்வாரு. மக்கள் காலரை மடித்து விட்டு ரோட்டில் இறங்குவதன் மூலமாகத்தான் அதை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, அது கலவரம் பண்ணி தேர்தலை திருடி கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. நாம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, தேர்தலை திருடி கொள்வது மட்டுமல்ல, ஒரு பாசிச சர்வாதிகாரத்தை நிறுவும், அனைத்து ஜனநாயக உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் ரத்து பண்ணிவிடும், கேன்சல் பண்ணிவிடும். பிஜேபிக்கு எதிரான மனநிலையை இது எதிர்கட்சிகள் பெரிய அளவில் உருவாக்கலான்றாரு. இந்த பிஜேபிக்கான தோல்வி முகத்தை இந்த சிவில் அமைப்புகள் தான் உருவாக்கினாங்க. அது மாதிரி அவர்களை முறியடிப்பதும் மக்கள் தான் முறியடிக்க முடியும், எதிர்கட்சிகள் தயார் இல்லாமல் இருக்கிறாங்க. கார்பரேட் பாசிசத்தை எதிர்க்கிறதையும் சரி, காவி பாசிசத்தை எதிர்ப்பதிலும் சரி, இவர்கள் தோற்று போய் மாற்று திட்டம் இல்லாமல், மாற்று கொள்கைகள் இல்லாமல், சித்தாந்தம் இல்லாமல் சும்மா ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படிதான் அந்த கூட்டணி. பாசிசத்தை ஒழிப்போம்னு சொல்லவர்களுக்கு அவங்க கொள்கை ரீதியாக வெறி கொண்ட ஒரு பாசிச அமைப்பு, மூலதனத்தோட நெருங்கிய பிணைப்பு கொண்ட ஒரு அமைப்பு, அதானி அம்பானி கூட நெருங்கிய பிணைப்பு கொண்ட அமைப்பு, பல்வேறு கொலைவெறி அமைப்புகளுக்கு இப்படிப்பட்ட பாசிசத்தை எந்த கொள்கையுமே இல்லாமல் ஒழிச்சு கட்டுவாங்கன்னு சொன்னால், இது நாங்கள் ஆட்சி வந்தால் செஞ்சுருவோம் சொன்னால் தேர்தல் நேரத்தில் நடக்கிற ஸ்டண்ட். நாங்கள் என்ன சொன்னோம்னா, தேர்தல் ஏமாற்று, தெருவில் இருக்கிறதே ஒரே மாற்றுன்னு சொன்னோம். இப்போ இன்னைக்கு பரக்கல பிரபாகரனும் தெருவில் இறங்கி போராடுறதா ஒரே மாற்றுன்னு சொல்றாரு. நீங்க என்ன சொன்னீங்க? இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, அதுதான் பெரிய கட்சி, சின்ன சின்ன அமைப்புகள்லாம் பாசிசத்தெல்லாம் வீழ்த்த முடியாது, அதெல்லாம் காமெடி. இப்போ ஓட்டு போட்டு அந்த அதிகாரத்தை உன்னால காப்பாற்ற முடியலைன்னு சொன்னா மறுபடியும் மக்களே போய் களத்தில் இறங்கி போராடணும்னு சொன்னா, மக்கள் உன் கடமை சொன்னா செஞ்சுட்டாங்க, மறுபடியும் மக்களே பண்ணணும், அதுக்கு மக்களே ஆட்சி அமைச்சிட்டு போயிடலாமே. மக்கள் போராடி அடி உதப்பட்டு சிரமப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு இது பண்ணுவாங்க, இவர்கள் போய் உட்காந்துக்கிறதுக்கு மட்டும்தானா? செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவான், அதாவது நீங்க ஊர் மக்களே எல்லாரும் ஓடிவாங்க, நாங்கள் மலையை தூக்க போறோம் அப்படின்னு சொல்லுவான். எல்லாரும் செந்தில் மலையை தூக்குறதுக்காக ஓடி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களே திரண்டு நிற்பாங்க. திடீர்னு செந்தில் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, மக்களே நீங்க இந்த மலையை தூக்கி தோல் கையில் கொடுங்க, நான் தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி ஒரு காமெடி தான் அவர் பேசுறது. அப்ப இந்த கட்சிகள் உண்மையிலேயே மாற்று கொள்கை, சித்தாந்தம், பொருளாதாரம் எல்லாத்தையும் வச்சு மக்களை அந்த வகையில் பிஜேபிக்கு எதிராக மோதி வீழ்த்தணும், பிஜேபி மிகப்பெரிய வன்முறைக்கு போய் அவங்க பாசிசத்தை நிறுவ போறோம் அப்படின்ற கருத்துக்களோட எதிர்கட்சிகள்லாம் தயாராகணும்ல. அப்படி இல்லாம திரும்ப திரும்ப மக்கள்கிட்டே மக்கள் தான் செய்யணும்னு சொன்னா, மக்களை நீங்க ஏற்கனவே அரசியல் படுத்தி வச்சுக்கிறீங்களா? ஓட்டு போட தான் வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு அதையும் அதை காப்பாற்ற முடியாத அளவுக்கு எதிர்கட்சிகள் கையாளாத நிலையில இருக்கிறதுன்றது இது அவமானகரமானது. வணக்கம் தோழர். வணக்கம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவரும் அரசியல் பொருளாதார நிபுணருமான பரக்கல பிரபாகரன் அவர்கள் தி ஒயர் அப்படின்ற ஒரு இணையதளத்தில் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த கட்டுரையை பார்த்த உடனே உங்க ஞாபகம் தான் வந்தது. மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி வென்றாலும் மோடி தன்னுடைய தோல்வியை ஒற்றுக்கொள்ள மாட்டாரு, மக்கள் தெருவில் இறங்கி போராடுவதன் மூலமாகவும் மக்களை அணிதிரட்டுவதன் மூலமாகவும் மட்டும்தான் இந்த பாசிச பாஜகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு நீ தொடர்ந்து பிரச்சாரங்களும் மக்களிடத்துல அதை குறித்து செய்துகிட்டு இருக்கீங்க. இதை ஒட்டி தான் அவருடைய அந்த கட்டுரையும் சொல்லுது. என்னன்னா, மோடி தன்னுடைய தோல்வியை ஒற்றுக்கொள்ள மாட்டாரு, அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கு வேணாலும் செல்வாரு. மக்கள் காலரை மடித்து விட்டு ரோட்டில் இறங்குவதன் மூலமாகத்தான் அதை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி இது பிஜேபி தேர்தலிலே தோல்வியுற்றால் பதவியை விட்டு இறங்கி செல்ல மாட்டார்கள், வன்முறையில் ஈடுபடுவார்கள். ஏனென்று சொன்னால், இப்போ தோல்வியை சந்திக்க கூடாது, அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே பல்வேறு நடவடிக்கைகளை ஏற்கனவே எடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம இப்போ பரிசீலிக்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பரக்கல பிரபாகர் சொல்கிறாரு. மேலும் எதிர்கட்சிகள் ஆட்சிகள் வந்தால் என்னென்னவெல்லாம் பிரச்சனை ஏற்படும், என்னென்னவெல்லாம் பிஜேபிக்கு சிக்கல் ஏற்படும், ஆர்எஸ்எஸ்க்கு சிக்கல் ஏற்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார். ஜனநாயக திருவிழான்னு சொல்லப்படுகிற இந்த திருவிழாவில் முக்கியமானது எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையமே எப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியே தங்களுக்கான தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்து கொள்கிறார்கள், இந்த முறை தவறானது அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பலரும் போய் அதில் சுப்ரீம் கோர்ட் 2013 மார்ச்சில் ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. அந்த டைரக்ஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மத்திய அரசு சட்டம் இயற்ற வரைக்கும் ஒரு தற்காலிகமாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் 3 பேரையும் கொண்ட ஒரு செலெக்ஷன் கமிட்டியை ஃபார்ம் பண்ணிக்கங்க, அவங்க தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யுங்க அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்துச்சு. ஆனால் மோடி என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அவசரமாக அந்த டைரக்ஷனை தூக்கி எரிஞ்சிட்டு இவரே ஒரு அவசர சட்டத்தை கொண்டு தேர்தல் ஆணையத்தை உருவாக்கி கொண்டார்கள். உச்சநீதிமன்றம் சொல்லியும் அவர் கேட்கல, அதை உருவாக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்க மாட்டார், பிரதமர் இருப்பார், எதிர்கட்சி தலைவர் இருப்பார், இன்னொன்று அதே பிஜேபியினுடைய கேபினெட் அமைச்சர் இருப்பார். இப்போ 2 பேர் இவங்க இருப்பாங்க, எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருப்பார். இப்படிப்பட்டது தான் இருக்குது அந்த தேர்தல். அப்படி தான் இந்த தேர்தல் ஆணையம் என்பது மோடி, அமித்ஷா,
எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிர் ரஞ்சன் சௌத்ரி, இப்படிப்பட்ட 3 பேரை கொண்டதாக இருக்குது. இவங்க வந்து தேர்தல் ஆணையர்களை எப்படி தேர்வு பண்ணாங்க அப்படின்றது ஏற்கனவே அம்பலமாக இருக்குது. அதாவது வந்து அந்த கமிட்டிக்கு வந்து குறிப்பாக அதிர் ரஞ்சன் எதிர்க்கட்சி தலைவர் வந்து அதிர் ரஞ்சன் சௌத்ரி இருக்கிறார். அவர்கிட்ட வந்து முதல் நாள் நைட்டு தான் கொண்டு போய் 212 பேரை லிஸ்ட்டை கொடுக்குறாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகளை, இவங்களிருந்து தேர்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. திடீர்னு காலையில் 6 மணிக்கு உட்காரத்துக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த 6 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள். நைட்டு கொடுத்துட்டு காலையிலே கேட்குறாங்க. காலையிலே இவங்களே 6 பேரை இவங்களே செலக்ட் பண்ணுறாங்க. அமித்ஷாவும் மோடியுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட்டு 6 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அவர் அம்பலப்படுத்தி பேசுகிறார், இது ஜனநாயகம் கிடையாதுன்னு சொல்லி. இப்படியெல்லாம் உருவானது தான் இந்த எலெக்ஷன் கமிஷன். அதில் இருந்தவர் ஏற்கனவே ஒருத்தர் வந்து அருண் கோயல்ன்றவர் அதுக்கு முன்னாடி வெளியேறிட்டார். இப்படி வந்து ஒரு தனக்கான ஆட்களை கொண்ட ஒரு தேர்தல் ஆணையமாக தான் அந்த ஆணையம் இருக்குது. அது எப்படி செயல்படுது அப்படின்றத அவரே அம்பலப்படுத்துறாரு, பரகல பிரபாகர் அம்பலப்படுத்துறாரு. எப்படி அம்பலப்படுத்துறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வேட்பாளர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ணி இதை வந்து நாமினேஷன் வாபஸ் வாங்க வைக்கிறது. அது மாதிரி வந்து இடி ஐடி இதெல்லாம் ரைடு நடத்தி அவங்கள வந்து தன்னுடைய கட்சிகளில் சேர்த்துக்கிறது. எந்த மோடியினுடைய ஆட்கள், பிஜேபியினுடைய ஆட்கள் எந்த எல்லைக்கும் போய் வந்து மதவெறியை தூண்டி பிரச்சாரம் பண்ணால் கூட அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது தேர்தல் ஆணையம். இப்போ எல்லாருமே எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் போய் பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, மோடி இப்படி பேசுகிறாரு. அதாவது மோடி என்ன பேசுகிறாரு, இந்துக்கள் 2 மாடு வச்சுருந்தாங்கன்னா அது ஒரு எருவு மாட்டை வாங்கி முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசுகிறாரு. இந்துக்களுடைய தாலியை பிரித்து முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்க காங்கிரஸ் கட்சி, அதான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. ஏற்கனவே 2006 மன்மோகன் சிங் அப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து ஒரு மதவெறி பேச்சுகளை வந்து கக்குறாரு மோடி. இப்படி மதவெறி பேச்சுகளை வந்து பேசுவது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 123 சப்கிளாஸ் 3 படி மிகப்பெரிய குற்றம், தண்டனைக்குரிய குற்றம். ஒரு வேட்பாளர் வந்து மதத்தையோ ஜாதியையோ இனத்தையோ மொழியையோ அடையாளப்படுத்தி அந்த அடிப்படையில் ஓட்டு கேட்பதோ அந்த அடிப்படையில் ஓட்டு போட வேண்டாம் என்று சொல்வது 123 சப்கிளாஸ் 3 படி எதிரானது. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இதை வந்து 6 வருஷத்துக்கு வந்து எலெக்ஷனில் நிற்க முடியாத அளவுக்கு இது பண்ணிடுச்சு. ஏற்கனவே அப்படி தான் வந்து இந்திரா காந்திக்கு வந்து அப்படி ஒரு உத்தரவு வந்துச்சு, அலகாபாத் உயர்நீதிமன்றம் கொடுத்துச்சு. ஆனால் அன்றைக்கி மோடி வந்து போகிற இடங்கள் எல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறார், மதவெறி பேச்சுக்களை பேசிக்கிட்டே இருக்கிறார். இதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. எலெக்ஷன் ஆணையம் ஏறக்குறைய செத்து போன மாதிரி ஒரு நிலைமைக்கு தான். இப்போ மறுப்பு சொன்னார், நான் இஸ்லாமியர்கள் குறித்து பேசலை, நீங்கள் வந்து அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இந்து முஸ்லீம்னு பிரித்து பார்க்கல அப்படின்லாம் மோடி இப்போ சமீபத்தில் அது கடைஞ்செடுத்த ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய் இது. அப்படி பேசுகிறார். அவர் எப்படி வேணாலும் பல்ட்டி அடிப்பார், எப்படி வேணாலும் எந்த இது இல்லாத ஆள் அவர். ஆக வந்து இதுதான் வந்து அவர் அம்பலப்படுத்துகிறாரு. ரெண்டாவது வந்து விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் மிகப்பெரிய பேராபத்து பிஜேபிக்கு இருக்குதுன்றது வந்து அவர் பட்டியலிடுறார் பரகல பிரபாகர். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு எடுத்துகிட்டோம்னு சொன்னால் எலக்டோரல் பாண்டு விஷயத்தில் வந்து அதை வந்து எப்படி வந்து அந்த உண்மைகளை வந்து உச்சநீதிமன்றம் வந்து வெளிக்கொண்டு வந்துச்சு, எவ்வளோ சண்டை போட வேண்டியிருந்துச்சு எலெக்ஷன் கமிஷன் கிட்டையும் எஸ்பிஐ கிட்டையும், எவ்வளோ சண்டை போட்டு தான் வந்து சத்தம் போட்டு தான் வந்து அந்த இதெல்லாம் வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடிலையும் வாங்கினது 2 வருஷம் 3 வருஷத்துக்கான கணக்குகள்லாம் இல்லை. இப்படி இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா, இது எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் இந்த விஷயங்கள்லாம் வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சம் பிஜேபிக்கு இருக்குது. அது மாதிரி வந்து ரஃபேல் டீல் விஷயத்தில் வந்து 715 கோடிக்கு ஒரு ரஃபேல் போர் விமான அக்ரிமெண்ட் போடப்பட்டுச்சு. ஆனால் இவர் மோடி வாங்கினது என்னென்னு கேட்டிங்கன்னா 3 மடங்கு அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். 36 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கியிருக்கிறாரு. இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்குக்கு வரும்போது இதை வந்து சீலிடப்பட்ட கவரில் தான் கொடுத்துருக்காரு, ஆமாம், ஓப்பனாக கொடுக்கல. இப்படி பல்வேறு ரகசியங்கள் வந்து மறைஞ்சு கிடக்குது. இதெல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா நாளைக்கு வந்து உண்டு இல்லைன்னு போயிடுவாங்க எதிர்கட்சிகள் அப்படின்ற அச்சம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ மோடியினுடைய அந்த 10 ஆண்டுகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா 60,000 கோடி ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. பிஜேபிக்கு வருமானம் வந்ததும் அவங்க செலவு செஞ்சதுக்கு இடையில் வந்து 60,000 கோடி டிஃப்ரென்ஸ் வருது. இந்த காசு எங்கே அப்படின்ற மாதிரி கேள்வி வந்து இருக்குது. இப்படி பல விஷயங்கள் வந்து பத்திரிகையாளர்கள், நீதிமன்றம், இப்படி எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்துச்சு, இது எல்லாமே கேள்விக்குள்ளாகி பெரிய அளவில் சிக்கல், இது மாதிரி நிறைய எண்ணற்ற விஷயங்களை அவர் பட்டியலிடுறாரு. ஆமாம், பிரகாசஸ் பற்றி பிரகாசஸ் வந்து இஸ்ரேல்கிட்டேருந்து வாங்கினீங்களா வாங்கலையா அப்படின்றத வந்து அதுக்கு கூட பதில் சொல்லலை. இது இப்போ பல்வேறு ஊழல் முறைகள் 7.5 லட்சம் கோடி சிஏஜியே சொல்லியிருக்குது. 7.5 லட்சம் கோடி 7 டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட்டுடைய சிஏஜியே சொல்லியிருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து வந்துச்சுன்னு சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லி, பிஜேபிக்கு மட்டும் கிடையாது, பிஜேபிக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். எப்படிப்பட்ட பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1948 காந்தியை வந்து கோட்ஸை சுட்டு கொலை செய்த பொழுது ஆர்எஸ்எஸ் தான் செஞ்சிச்சுன்ற விஷயத்தை வந்து உலகம் முழுக்க இந்தியாவே தெரிஞ்சுக்கிடுச்சு. அப்படி மிகப்பெரிய அப்போ வந்து அதை வந்து தடை செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவில் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு கெட்ட பேர் அவப்பேர் ஏற்படுத்திடுச்சு. அப்படி ஒரு செட்பேக் அதுக்கு வந்து ஏற்பட்டுச்சு. அந்த செட்பேக் மாதிரியான ஒரு செட்பேக் வந்து இப்போ வந்து எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்துச்சுன்னு சொன்னால்
இப்போ வந்து வரக்கூடும். அதன் மூலமாக 100 ஆண்டுகள் முடிவடைகிற ஆர்எஸ்எஸ்னுடைய துவங்கி 100 ஆண்டுகள் முடிகிற இந்த சூழ்நிலையில் அதனுடைய லட்சியத்தை நோக்கி பயணிக்க முடியாது. இந்து ராஷ்டிரத்தை நிறுவ முடியாது. ஆகவே வந்து எப்படினாலும் நம்ம தோல்வியை வந்து நம்ம அங்கீகரித்து கொள்ளக்கூடாது. தோல்வி பாதகமான விளைவுகளை நோக்கி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கான எல்லா வேலைகளையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட அதன் காரணமாகத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆகவே பிஜேபி தேர்தலிலே தோல்வியுற்றாலும் அது வந்து பதவி விட்டு கீழே இறங்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஆக அது மட்டும் சொல்லலை அவர். பிஜேபி தோல்வி அடைகிற ஒரு முகமாக இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அந்த தோல்வி நிலையை உருவாகுவதற்கு காரணமே மக்கள் தான் அப்படின்றாரு. மக்கள் போராட்டங்கள், மக்கள் சிவில் சமூக அமைப்புகள், விவசாய சங்கங்கள், தொழிலாளர் சங்கங்கள், இது மாதிரி நம்மள மாதிரி புரட்சிகர மக்கள் அதிகாரம் போன்ற மாதிரி பல்வேறு அமைப்புகள், ஜனநாயக சக்திகள், தேர்தலில் பங்கு பெறாமல் இந்தியா கூட்டணி இல்லாமல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள், வன்முறைக்கு பிஜேபியினுடைய இந்து மதவெறிக்கு எதிராக வழக்கு தொடுத்த வழக்கறிஞர்கள், அறிவுத்துறையினர், இப்படிப்பட்ட கல்புர்கி, பன்சாரே, இப்படிப்பட்ட இவங்களுடைய படுகொலைகள், இதற்கு எதிரான போராட்டங்கள், இதுதான் வந்து பிஜேபிக்கு எதிரான மனநிலையை உருவாக்கி இருக்குது. எதிர்கட்சிகள் உருவாக்கலன்றதை குறிப்பாக சொல்கிறார். எதிர்கட்சிகள் உருவாக்கவில்லை. இந்த போராட்டத்தினுடைய மக்கள் போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் இது வந்து அதனுடைய இந்த விளைவை அனுபவிக்கின்ற ஒரு இன்சிடென்டல் பெனிஃபிஷரி, தற்செயல் பயனாளிகள் அப்படின்றது தான் அவர் வந்து சொல்கிறார். தற்செயல் பயனாளிகள்னு தான் சொல்கிறார். இவங்க வந்து திட்டமிட்டு மக்களை திரட்டி போராடி அந்த பிஜேபிக்கு எதிராக ஒரு கருத்தை எதிர்கட்சிகள் உருவாக்கலை, மக்கள் சிவில் சமூக அமைப்புகள் தான் உருவாக்கி இருக்கிறது அப்படின்றத சொல்கிறார். அதே பொறுப்பின் அடிப்படையில் எதிர்கட்சிகள் பிஜேபி இறங்காதது மட்டும் கிடையாது, பதவி விட்டு இறங்க மாட்டான், வன்முறையில் ஈடுபடுவான். அவங்க வந்து ஏற்கனவே வன்முறையில் பலமுறை ஈடுபட்டிருக்கிறார்கள். வன்முறை தான் அவங்களுடைய இது. வன்முறையில் ஈடுபடுவார்கள். அதை எதிர்கொள்கிற தயாரிப்பு எதிர்கட்சிகளிடம் இல்லை. அவங்க வந்து இல் ப்ரிப்பேர்டு அப்படின்றார். எந்த தயாரிப்பும் இல்லாமல் இருக்கிறாங்க, எதிர்கொள்ள திராணியற்று இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மக்கள் தான் இந்த வன்முறை, பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் செய்கிற வன்முறையை எதிர்த்து முறியடிக்க வேண்டும். அதற்கு வேட்டியை மடித்து கொண்டு களத்தில் இறங்குங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர் வந்து சொல்கிறார். இதுதான் அவருடைய சாராம்சமாக அந்த விஷயங்களில் சொல்ல வருகிற விஷயம். இப்போ இதில் என்ன ஒரு கேள்வின்னா, இப்போ நீங்களும் மக்களை அணிதிரட்டுவதன் மூலமாகத்தான் பாசிசத்தை வீழ்த்த முடியுங்கிறத முன்வைக்கிறீங்க. அவரும் மக்கள் வந்து காலரை மடித்து விட்டு ரோட்டில் இறங்கி போராடினா தான் பாசிசத்தை வீழ்த்த முடியும்னு வைக்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன? 2 பேரும் இந்த முடிவுக்கு வர்றீங்களா? உங்களுக்கும் அவருக்குமான வேறுபாடு அல்லது ஒற்றுமை என்னவா பார்க்குறீங்க? அதாவது அவர் இந்த சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் 100க்கு 100 சரியானது. அது மட்டுமல்ல, அதை விட கூடுதலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் என்பது, இப்போ நாங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்னது மாதிரி நாங்கள் வந்து இந்த தேர்தலை 18வது நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணியுங்கள், தேர்தல் என்பதை ஏமாற்று, தெருவில் இறங்குவதே ஒரே மாற்று அப்படிங்கிறத முழக்கத்தை வச்சு ஆயிரக்கணக்கான வெளியீடுகள் போட்டோம். ஆயிரக்கணக்கான பிரசுரங்கள், ஆங்கில பிரசுரங்கள், இப்படி வந்து பெரிய அளவில் மக்களிடம் பிரச்சாரம் செஞ்சு 2 மாதம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடியிலேருந்தே எழுதிக்கிட்டு இருக்கிறோம். பிஜேபி வந்து ஒரு ஃபாசிச அமைப்பு, அது தேர்தலில் தோல்வியுற்றாலும் அது பதவி விட்டு இறங்காது அப்படின்னு சொல்லி 2023 எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி வந்து இன்றைக்கி செயல்படுவதில் இப்போ இவர் சொல்கிறது ஒரு பக்கம் உண்மை, முற்றிலும் உண்மை. அதே நேரத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் என்பது ஒரு ஃபாசிச அமைப்பு. ஃபாசிசம் வந்து எப்பயுமே வந்து இப்போ ஃபாசிசம் வந்து முன்னேறி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த போகிற பொழுது அது வந்து இந்து ராஷ்டிரத்தை பாசிச சர்வாதிகார ஆட்சியை நிறுவதை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் அதை வந்து பிரேக் போட்டிங்கன்னா அது வந்து அவன் ஒத்துக்க மாட்டான். அவன் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை வந்து இன்னும் மூர்க்கமாக, எப்படி பாம்பு அடித்தா அது வந்து இன்னும் இதாகி வருது இல்லையா, அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக வந்து வருவான் அப்படின்றது தான் உள்ள விஷயம். இதை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு கற்பனையிலேருந்து சொல்லலை, அடிப்படை ஆதாரம் இல்லாமல் சொல்லலை. அவர் எப்படி வந்து விவரங்களிலிருந்து ஒரு முடிவுக்கு வர்றாரு, கண்ணை மூடிக்கிட்டு வரல. அது மாதிரி நம்மளும் விவரங்களிலிருந்து தான் முடிவுக்கு வர்றோம். ஃபாசிஸ்டுகள் எப்படி நடந்து கொள்வார்கள், உலகம் முழுவதும் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அனுபவத்திலிருந்து தான் அந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே இந்த பேட்டியில் கொடுக்கும்போது சொல்லியிருந்தோம். அவன் வந்து அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் வந்து குடியரசுக் கட்சி வந்து அவன் தோல்வி அடைகிற பொழுது அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மாளிகையிலேயே, கேபிட்டல் மாளிகையிலேயே வந்து மிகப்பெரிய துப்பாக்கிகளும் தூக்கிட்டு வன்முறை கும்பல் வந்து போகிறத பார்க்குறோம். கலவரம் செய்கிறோம். அதில் 4 பேர் செத்து போகிறாங்க. மிகப்பெரிய அளவில் அங்கே மட்டும் இல்லை, வெளியிலையும் நடக்குது, நீதிமன்றம் உள்ளேயும் நடக்குது, இப்படி பெரிய அளவில் நடக்குது. அப்போ இது ஒரு பக்கம். இன்னொன்று, அது மாதிரி பிரேசிலில் வந்து போல்சனாரோ வந்து 19 நாள் வந்து தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த ஃபாசிஸ்ட் வந்து வன்முறையில் வந்து இறங்குறான். 19 நாள் கலவரம் நடக்குது, வன்முறை நடக்குது.
இப்படியே உலகம் முழுக்க இது மாதிரி நிறைய விவரங்கள் இருக்குது, நிறைய புள்ளி விவரங்கள் இருக்குது. அப்போது ஃபாசிஸ்ட்டுகள் எப்பயுமே வந்து தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல், தோல்வியை அடைஞ்சால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மூர்க்கமாக வந்து இது வருது. அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். இந்த விஷயத்தை வந்து நம்ம ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு செய்யலை, இந்த விவரங்களிலிருந்து சொல்கிறோம். இந்திரா காந்தி வந்து அப்படி தான் வந்து பண்ணாங்க. இந்திரா காந்தி வந்து அவங்க இது மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் வந்து அரசு ஊழியர்களை வந்து தவறாக பயன்படுத்தினாங்க, அரசு வாகனங்களை பயன்படுத்தினாங்க இப்படின்னு சொல்லி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குது, தண்டனை வந்து அறிவிக்குது. 6 ஆண்டுகள் அவங்க வந்து தேர்தல் நிற்கக்கூடாது, அவங்க ஓட்டுரிமை பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருது. இவங்க வந்து அதுக்கு எதிராக மேல்முறையீடு செய்கிறாங்க. மேல்முறையீட்லேயும் வந்து அவங்களுடைய ஓட்டுரிமை வந்து மறுக்கப்படுது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் வந்து 75 ஜூன் 23 டிக்ளேர் பண்ணுறாங்க, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து கம்பேரிசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த காலகட்டங்களில் இருந்த பாசிச அமைப்பும் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பிஜேனுடைய பாசிச அமைப்பும் வந்து ரொம்ப முற்றிலும் வந்து வேறானது. இன்றைக்கி வந்து மொத்த அரசு கட்டமைப்பு முழுக்கவே பாசிசமயமாக இருக்குது. அன்றைக்கி வந்து அப்படி இல்லை. இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் அரசு கட்டமைப்பில் எதிர்ப்பு இருந்துச்சு இந்திரா காந்திக்கு. அது மாதிரி ட்ரம்ப் இருக்கிறாருன்னா ட்ரம்ப்புக்கு கட்சிக்குள்ளே மொத்தமும் பாசிச கட்சியாக இல்லை, அதில் ஒரு பிரிவினர் தான் பாசிச குரூப்பாக இருக்கிறாங்க. அது மாதிரி தான் போல்சனாரோவும். இன்னொன்று, அங்கே மக்கள் வந்து பாசிசமயமாக்கப்படவில்லை. இங்கே வந்து மக்கள் பாசிசமயம் இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய இந்த காலகட்டத்தில் வந்து முற்றிலும் பாசிசம், நிறைய சரிபாதி பேர் பாசிசமயமாக்கப்பட்டிருக்கிறாங்க, கணிசமான பேர் பாசிசமயமாக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு பியூ ரிசர்ச் சென்டர்னு சொல்லி ஒரு சமீபத்தில் ஒரு உலகத்திலேயே ஒரு ஆய்வு 28 நாடுகளில் மக்களுடைய மனநிலையை பற்றி ஒரு ஆய்வு செஞ்சுக்கிறாங்க. அவங்க எந்த அரசமைப்பை விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்திக்கிறாங்க. அந்த அதை பற்றி ஆய்வு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக 28 நாடுகளில் இந்தியா வந்து பாசிச சர்வாதிகாரத்தை, ஒரு இராணுவ சர்வாதிகாரம் வரணும், இல்லைன்னா சர்வாதிகாரம் வரணும் அப்படின்ற மனநிலையில் மக்கள் கருத்து சொல்லிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது இந்தியா. அது கிட்டத்தட்ட 67% பேர் வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி வரணுன்ற மனநிலையில் இருப்பதாக அந்த பியூ ரிசர்ச் சென்டர் வந்து ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கு. அப்போ மக்கள் பாசிசமயமாக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்கே அப்படி இல்லை. ஆக அது மட்டும் இல்லாத அரசு கட்டமைப்பில் மிக மிக முக்கியமான வகையில் ஒரு இராணுவ ஆட்சி கவிழ்ப்பையே நடத்தக்கூடிய அளவிற்கு இராணுவம் பாசிசமயமாயிட்டு இருக்குது. எல்லா அரசு துறைகளும் பாசிசமயமாயிட்டு இருக்குது. முக்கியமாக இராணுவம் வந்து பாசிசமயமாயிட்டு இருக்குது. இப்போ குறிப்பாக சிடிஎஸ்ன்னு ஒரு இராணுவ தலைமை தளபதினு ஒரு பதவி கொண்டு வராங்க. முப்படைகளுக்கும் தளபதி, தனித்தனி தளபதிகள் இருக்கிறாங்க. இந்தியாவுடைய மரபு என்ன, அரசியல் சாசன மரபு என்னன்னு கேட்டிங்கன்னா, முப்படை தளபதிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குது. ஏன் பார்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வந்து முப்படைகளும் ஒன்றா சேர்ந்தவங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து இராணுவ ஆட்சி கவிழ்ப்பு வருவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கும், இராணுவ அதிகாரம் மேலோங்கக்கூடியதாக போயிடும். மக்கள் அதிகாரம், அதாவது பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்டு மக்கள் பிரதிநிதித்துவ அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிற பாராளுமன்ற அதிகாரம், அதுக்கு தான் அதிக மதிப்பு. இராணுவ அதிகாரத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்தோம்னு சொன்னால் அது ஆட்சி கவிழ்ப்பு நடப்பதற்கு வழிவகுக்கும். ஆகவே முப்படைகள் தளபதிகளும் தனித்தனியாக தான் இருக்கணும், ஒருத்தர் பார்த்து கொள்ளக்கூட கூடாது அப்படின்றது அரசியல் சாசன மரபு. இந்த மரபையை ஒழிச்சு கட்டி மோடி 2019 வந்து பிப்ரவரி மாதத்தில் இந்த சிடிஎஸ் என்ற பதவி, இராணுவ தலைமை தளபதி அப்படின்னு சொல்லி 3 பேர்த்தையும் சேர்த்து தலைமை தளபதி ஒருத்தர் வந்து உருவாக்குறார். அதுக்கு சப்போர்ட் பண்ணுகிற வகையில் இப்போ போன வருஷம் வந்து ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்கிறார். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்டர் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்கிற ஒரு அமைப்பு. அந்த முப்படைகளையும் மேலும் ஒருங்கிணைக்கிறது, மேலும் வந்து மையப்படுத்தப்படுறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இதை வந்து ஐஎஸ்ஓ அப்படின்ற அந்த இதை வந்து கொண்டு வந்திருக்கிறார். பரவலாக இருந்துச்சு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 கமாண்டர்கள் வந்து இருந்தாங்க. 17 கமாண்டர்கள் வந்து இந்தியா முழுக்க வந்து இருந்தாங்க. அது வந்து இப்போ நேவி கப்பல் படைக்கு கீழே 3 கமாண்டர்களும், இந்த ஏர்ஃபோர்ஸுக்கு கீழே 7 கமாண்டர்களும், இன்னொரு தரைப்படைக்கு கீழே 7 கமாண்டர்களும், 17 பேர் இருந்தாங்க. இந்த 17 கமாண்டர்களையும் வந்து கலைச்சிட்டாங்க. 17 கமாண்டர்களையும் கலைச்சிட்டு 5 தியேட்டர் கமாண்டர் அப்படின்னு சொல்லி 5 தியேட்டர் கமாண்டர் சென்டர்கள் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த 5 தியேட்டர் கமாண்டர் சென்டர்னு சொன்னால் இதை கலைச்சிட்டு அந்த 5 இடம், 5 பகுதி அந்தந்த பகுதிகளில் வந்து தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை 3ஐயும் சேர்த்து ஒரு பகுதி. அது வந்து ஒரு தியேட்டர் கமாண்ட் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தியேட்டர் கமாண்ட் சென்டர்னு சொல்கிறாங்க. அது மாதிரி 5 சென்டர்களை உருவாக்கியிருக்கிறாங்க. இப்படி இதன் மூலமாக எல்லாத்தையும் மையப்படுத்தி ஒரு இதை வச்சுக்கிறாங்க. இப்போ 17 கமாண்டர் இருந்தால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இராணுவ ஆட்சியை கொண்டு வருகிற பொழுது வந்து ஒருத்தவன் சப்போர்ட் பண்ணுவான், ஒரு பாசிசத்துக்கு சப்போர்ட் பண்ணுவான்.
இன்னும் சில பேர் வந்து இல்லை புது அரசு வந்திருக்குது, அதுக்கு தான் நம்ம கோஆப்ரேட் பண்ணணும், பாசத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது தவறு இது அப்படின்னு ஃபைட் பண்ணுவான். இப்படியெல்லாம் அவன் வந்து வாய்ப்பே இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை வந்து கூம்பு வடிவத்தில் எல்லா அதிகாரத்தையும் மையப்படுத்தி இவங்ககிட்ட வச்சுக்கிறான். இப்படி வந்து இப்போ இராணுவம் வந்து முழுக்க அதாவது இராணுவப்படை, விமானப்படை, தரைப்படை, கப்பல் படை இது மூணுமே சந்திச்சு கொள்ளவே முடியாதுன்ற நிலைமை இருந்து அதை மொத்தமாக ஒருங்கிணைச்சு முடிச்சிட்டாங்க. அப்போ எந்த நேரத்திலையும் இராணுவம் ஆட்சி கவிழ்ப்பு நடத்துவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், இது வந்து இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இந்த பிஜேபி வந்து தேர்தலில் பதவி விட்டு இறங்காதுன்னு சொல்கிறோம். நம்ம இதை கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலை. அந்த ஆட்சி கவிழ்ப்பில் ரொம்ப முக்கியமானது இராணுவம் இப்படி மையப்படுத்தப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ் குண்டர்களால் நிரப்பப்பட்டிருக்குது. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், பிபின் ராவத் இறந்து போனார். பிபின் ராவத் வந்து இராணுவ தளபதி வந்து இராணுவ தளபதிகள் வந்து அரசியலே பேசக்கூடாது, மக்கள் பிரச்சனைகளே தலையிடக்கூடாது, அதை பற்றி கருத்தே சொல்லக்கூடாது. ஆனால் அவர் வந்து விவசாயிகள் போராட்டத்தில் கருத்து சொன்னார். அது மாதிரி பல விஷயங்களையும் கருத்து சொல்லிக்கிறார். அப்போ இப்படி பிஜேபி மேலே இருந்து கமாண்டர் தளபதிகள், கமாண்டர்கள், அதுக்கு கீழே இருக்கிற பல்வேறு மட்டங்கள், எல்லா மட்டங்கள்லேயும் ஆர்எஸ்எஸ் ஆட்களை வந்து கொண்டு போய் நிறைவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து சைனிக் பள்ளிகள்னு சொல்லி ஒரு பள்ளிகளை வந்து அதை வந்து ஆர்எஸ்எஸ் கிட்ட ஒப்படைச்சிக்கிறாங்க. சைனிக் பள்ளிகள்னு சொன்னால் அது வந்து மத்திய அரசனுடைய பள்ளி, இராணுவ பள்ளி. அந்த இராணுவ பள்ளிகள் மூலமாகத்தான் இராணுவ வீரர்களை செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்குது. அப்படிப்பட்ட பள்ளிகளை வந்து கிட்டத்தட்ட 62% பள்ளிகளை வந்து இப்போ வந்து இவங்ககிட்ட கொடுத்துக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார அமைப்புகள்கிட்ட கொடுத்துக்கிறாங்க. அவனும் இந்த பள்ளி சைனிக் பள்ளி சொசைட்டியும் கூட்டு சேர்ந்து இராணுவ பயிற்சி கொடுக்கறது, பள்ளிக்கூடங்களை நடத்துறது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இது எந்த நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமோ யாரும் தலையிடலை? யாரும் இது தலையிடலை. இதுக்கான வேலைகளை வேகமாக வந்து இது அரசனுடைய கொள்கைன்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே அடிப்படையில் தான் அக்னி பாத்துன்றதுலேயும் அந்த திட்டத்தை வந்து எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினாங்க. அதுலேயே வந்து அதில் தனியார் மயம், இராணுவத்திலே தனியார் மயம். எல்லா துறைகள்லையும் எப்படி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், கம்பெனிகளில் எல்லாமே கான்ட்ராக்ட் லேபர் எப்படியோ அது மாதிரி அரசு துறையான இராணுவம், நாட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவத்திலையும் வந்து தேசப்பற்றோட சேர்த்து முதலாளித்துவ பற்றும் ஊட்டப்படுது. ஆமாம், அப்போ முதலாளித்துவ இது வந்து இது பண்ணி இதில் வந்து இவர்களுடைய ஆட்களை வந்து ஆர்எஸ்எஸ் ஆட்களை வந்து போட்டுக்கிறது. இது வந்து கீழ்மட்டத்தில் ஆர்எஸ்எஸ் ஆட்களை போடுறது. ஏற்கனவே மேல் மட்டத்தில் எல்லாம் போட்டு வச்சுட்டான், கீழ்மட்டத்தில் ஆட்கள் போட்டு. அது கூட உங்களுக்கு மற்றபடி தெரியும், அரசு அதிகாரிகள் எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ் ஆட்களாக இருக்கிறாங்க. இப்படி வந்து 5000த்துக்கு மேற்பட்ட அரசு ஒரு முறை அந்த ஜேடிஎஸ் தலைவர் கர்நாடகாவில் குமாரசாமின்றவர் சொன்னார், 5000 ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் எப்படி மத்திய அரசு ஊழியர்கள் எல்லாம் போட்டாங்க அப்படின்னு கேட்டார். இப்படி ஆயிரக்கணக்கான பேர் எங்கே பார்த்தாலும் ஆர்எஸ்எஸ் ஆட்களை போட்டு வச்சுக்கிறோம். அப்போ அரசு எந்திரம் முழுக்க பாசிசமயமாகி இருக்கிறது. அன்றைக்கு இருந்த நிலைமை வேறு, ட்ரம்புனுடைய நிலைமை வேறு, இந்திரா காந்தியினுடைய நிலைமை வேறு, அன்றைய பாசிச நிலை வேறு, இன்றைய பாசிச நிலை என்பது வேறு. ஆக இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்கிறோம், இது வந்து என்றைக்குனாலும் அது ஆட்சி கவிழ்ப்பு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து இது பண்ணலைன்னா கூட அடுத்தது உடனடியாக ஆட்சி கவிழ்ப்பு 5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஆட்சி கவிழ்ப்பு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, நீங்கள் வந்து இந்த உலக வரலாற்றில் அந்த பாசிஸ்டுகள் எப்படி நடந்திருக்கிறாங்க, தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு, தன்னோட அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு என்னென்ன வழிகளை செஞ்சுருக்காங்கன்னு வரலாற்று படிப்பினையிலையும், இங்கே பாஜக எப்படி இந்த சிங்க்ரோனைஸ் எல்லா அரசு நிறுவனங்களையும் எப்படி காவி பாசிசமயம் ஆக்கி வச்சிருக்குதுங்கிற அடிப்படையில் இருந்தும் நீங்கள் வந்து இந்த முடிவுக்கு வர்றீங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அவர் நிகழ்த்திய வன்முறைகள், கொலைகள், இப்படி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் வெளியில் வந்துடும், ஆட்சி கவிழ்ந்துட்டா, நம்ம ஆட்சி பறி போயிட்டா, அப்போ அதற்காகத்தான் மோடி வந்து இந்த தோல்வியை ஒற்றுக்கொள்ள மாட்டாருங்கிற முடிவுக்கு அவர் வர்றாரு. ரெண்டும் வேற இதுவாக இருக்குல்ல. நாங்கள் சொல்கிறது, அவர் சொல்கிறது நேர் எதிரானது இது கிடையாது. நாங்கள் சொல்கிறது நாங்களும் இதுதான் சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் சொல்கிற விஷயத்தோட ஒரு அம்சம் தான் அவர் சொல்ல வர்ற விஷயம் தானே தவிர, அவர் சொல்கிறது வேற, நாங்கள் சொல்கிறது வேறன்றது வந்து இல்லை. அவர் இன்னொரு விஷயம், அவர் சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு கூடுதல் டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கலவரம் பண்ணி தேர்தலை திருடி கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, தேர்தலை திருடி கொள்வது மட்டுமல்ல, ஒரு பாசிச சர்வாதிகாரத்தை நிறுவும், அனைத்து ஜனநாயக உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் ரத்து பண்ணிவிடும், கேன்சல் பண்ணிவிடும். இப்போ பேச்சுரிமை, எழுத்துரிமை, சங்கம் கொடுக்குற உரிமை, பத்திரிகை நடத்துகிற உரிமை, இப்படி வந்து அவர்களை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் தடை செய்யும், எல்லா உரிமைகளையும் ரத்து பண்ணிவிடும். என்ன, அப்போ மீடியாக்கள் எல்லாம் அவங்களை விமர்சனம் பண்ண மீடியாக்கள் எல்லாம் தடை செய்யப்படும். இப்படி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் தடை செய்யப்படும், பல்வேறு எதிர்கட்சிகள் தடை செய்யப்படும்.
இப்படி மொத்தமாக ஒரு எமர்ஜென்சி அதை விட பல மடங்கு ஆபத்து நிறைந்த ஒரு இதை வந்து செய்யும் அப்படின்றது தான் நாம் கூடுதலாக சொல்ல வர விஷயம் அவர் சொல்கிறதோட. அப்போ வந்து இது இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். இந்த இப்படி இப்போ மொத்தமாக ஒரு அனைத்து ஃபண்டமெண்டல் ரைட்டு கான்ஸ்டியூஷன்லாம் ரத்து பண்ணிவிட்டு இது ஹிந்து நாடு, நாட் செக்குலர் கண்ட்ரி, இது வந்து மதசார்பான நாடு தான், இந்து நாடு, இந்து ராஷ்டிரா அப்படின்னு அறிவிச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும்? எதிர்க்கட்சிகள் என்ன செய்வாங்க? அதை தான் சொல்கிறாரு. எதிர்க்கட்சிகள் இல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு எதிராக போடுகிற ஓட்டு பிஜேபிக்கு எதிராக தான் உழுவுதான்றதை உத்தரவாதப்படுத்துறது கூட அவர்களால் முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பாசிச அமைப்பை, இராணுவம் ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு இணையான துணை இராணுவம் போல ஆர்எஸ்எஸ் குண்டர்களை வைத்திருக்கிறான். பல்வேறு நிழல் அமைப்புகளை, நூற்றுக்கணக்கான நிழல் அமைப்புகளை வச்சுக்கிறான். பல்வேறு ஆய்வாளர்கள் வந்து பிரமிக்கத்தக்க வகையில் வந்து சொல்கிறாங்க. சதீஷ் தேஷ்முண்டே, பத்ரி நாராயணன், இப்படி பல்வேறு எழுத்தாளர்கள் வந்து இதனுடைய அபாயத்தை வந்து சொல்கிறது, சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சுக்கிறதையும் சொல்கிறாங்க. அப்போ இதை எதிர்த்து கொள்ளக்கூடியாத அளவுக்கு எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் வந்து அவங்க வந்து கடந்த காலங்களில் இதை இப்போ ஏற்கனவே இவர் பிரகல பிரபாகர் சொல்கிற மாதிரி இந்த பிஜேபிக்கு எதிரான மனநிலையை இது எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் உருவாக்கலைன்றார். அவங்க எதிர்க்கட்சிகள் உருவாக்கலை, இந்த பிஜேபிக்கான தோல்வி முகத்தை இந்த சிவில் அமைப்புகள் தான் உருவாக்குனாங்கன்னு சொல்கிறார். அது மாதிரி அவர்களை முறியடிப்பதும் மக்கள் தான் முறியடிக்க முடியும், எதிர்க்கட்சிகள் தயார் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றார். நம்ம என்ன நாம அதானே சொல்லிட்டு இருக்கிறோம், ஏற்கனவே அதானே சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லை, ராகுல் காந்தி வந்து ஆர்எஸ்எஸ்ஐ நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ வந்து தடை செய்வோங்கிறாரு. பாராளுமன்றத்திலே வந்து அதானி அம்பானி குறித்த இதை வந்து பேசுறாரு. இந்தியா கூட்டணியினுடைய ஒவ்வொரு தலைவரும் அந்தந்த மாநிலத்தில் பாஜகவினுடைய இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை பற்றியும் இந்த பாசிச அபாயத்தை பற்றியும் விழிப்புணர்வாக பேசிட்டு தானே இருக்கிறாங்க மக்களிடத்துல. ராகுல் காந்தி அப்படி சொல்றாரு. ராகுல் காந்திக்கு தனிப்பட்ட விருப்பமாக கூட இருக்கலாம் அதை தடை செய்யணும்னு சொல்லி. ஆனால் அதை வந்து செய்யக்கூடிய இந்தியா கூட்டணி வந்து அப்படி வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஏதாவது வச்சுக்கிறாங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தடை செய்வோம், சங் பரிவார் அமைப்புகளை தடை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு மினிமம் ப்ரோக்ராம் இருக்குதா அப்படின்னா கிடையாது, அவங்களுக்குள்ளே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு தருமபுரி எம்பி வந்து அவர் வந்து இப்போ 5 மாநில தேர்தலில் வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்துலலாம் வந்து பிஜேபி தேர்தலில் ஜெயிச்சிச்சு. அப்போ வந்து கோமுத்ரா மாநிலங்களில் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க, பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் வெற்றி பெற செய்வாங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவரை மிரட்டி பணிய வச்சு அவரை மன்னிப்பு கேட்க வச்சாங்க. ஏன் வந்து எவ்வளோ இழிவுபடுத்தி மக்களை வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி எவ்வளோ வன்முறை பேச்சுக்களை பேசுகிறான். அவனே கோமுத்திரம் குடித்தா பிரச்சனை தீருன்னு சொல்கிறான், கொரோனா தீருன்னு சொல்கிறான், சாணியை குளியல் பண்ணால் தீருன்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அப்படி அந்த வார்த்தையில் நான் சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு பேச வேண்டியது தானே. அதுக்கு போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அது மாதிரி வந்து அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து கர்நாடகாவில் சமீபத்தில் வந்து தேர்தலில் வந்து பஜ்ரங்களை தடை செய்வோம், அது மாதிரி பசவராஜ் பொம்மை கொண்டு வந்த ஹிஜாப் தடை சட்டத்தை செய்வோம், இப்படின்னு பல விஷயங்களை பேசுகிறாரு. ஆனால் உடனடியாக காங்கிரஸினுடைய தலைமை சோனியா காந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் நேரத்தில் சென்சிட்டிவான பிரச்சனைலாம் பேசாதீங்கன்றாங்க. அப்போ இதுதான் அவர்களுடைய கொள்கையாக இருக்குது. இப்போ இவர் வந்து சனாதன சென்ஸா இவர் வந்து சனாதனத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசுகிற பொழுது அதுக்கு வந்து சமாஜ்வாடி கட்சியிலிருந்து கண்டனம் வருது. தொடர்ச்சியாக இந்துக்களை உங்களை இழிவுபடுத்துகிறதா திமுகவுக்கு வேலையா? இந்துக்கள் மேலே பற்று இல்லையா? இது மாதிரி இந்து கடவுள்களையும் இந்துக்களையும் பற்றி பேசினா அவங்க மேலே அவங்கள நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு தனி சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சமாஜ்வாடி கட்சி சொல்லுது. இவர்களுக்குள்ளே வந்து அவர்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை வைத்து மாற்றான அரசியல், பண்பாடு, கலாச்சார, பொருளாதார திட்டங்களை வைத்து பாசிசத்தை வீழ்த்துவதற்கான எந்த ஒரு திட்டமும் அவங்கள்ட்ட கிடையாது. பாசிசம் என்பது முதலாளித்துவத்தினுடைய நேரடி சர்வாதிகாரம், பட்டவர்த்தனமான சர்வாதிகாரம். அந்த சர்வாதிகாரம் எதிலிருந்து வருது? இன்றைக்கி தனியார்மய, தாராளமய, உலகமய கொள்கையின் அடிப்படையில் வெறி பிடிச்சி அந்த கொள்கைகளை அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மன்மோகன் சிங் ஸ்லோவாக செஞ்சார், இவர் வேகமாக அமுல்படுத்திட்டு இருக்கிறார். அப்போ இந்த கொள்கைகள் வந்து முதலாளித்துவத்துக்கு சேவை செய்யக்கூடிய கொள்கைகளாக இருக்குது. இந்த கொள்கைகளை தான் எல்லா கட்சிகளும் இன்றைக்கி எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இதை தான் அமுல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்ப்பரேட் பாசிசத்தை எதிர்க்கிறதையும் சரி, காவி பாசிசத்தை எதிர்ப்பதிலும் சரி, இவர்கள் வந்து தோற்று போய் மாற்று திட்டம் இல்லாமல், மாற்று கொள்கைகள் இல்லாமல், சித்தாந்தம் இல்லாமல் சும்மா ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படி தான் அந்த கூட்டணி. கடந்த காலங்களில் கூட ஐக்கிய முன்னணி அரசாங்கம் இருக்கும்போது ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் இருந்துருச்சு. இப்போ அது கூட கிடையாது. பாசிசத்தை ஒழிப்போன்னு சொல்லவர்களுக்கு அவங்க கொள்கை ரீதியாக வெறி கொண்ட ஒரு பாசிச அமைப்பு, மூலதனத்தோடு நெருங்கிய பிணைப்பு கொண்ட ஒரு அமைப்பு, அதானி அம்பானி கூட நெருங்கிய பிணைப்பு கொண்ட அமைப்பு, பல்வேறு கொலைவெறி அமைப்புகளுக்கு இப்படிப்பட்ட பாசிசத்தை வந்து எந்த கொள்கையுமே இல்லாமல் ஒழிச்சு கட்டுவாங்கன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செஞ்சுருவோம்னு சொன்னால் இது வந்து ஏமாற்று, அப்படி தேர்தல் நேரத்தில் நடக்கிற ஸ்டண்டு
அவ்வளோதானே தவிர இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை தோழர், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் வந்து ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு என்னன்னா, காங்கிரஸ் கட்சி முன்பு போல இல்லை, முன்னாடி இருந்தது போல இல்லை. இப்போ வந்து இங்கே எதிர்கட்சிகளும் சரி காங்கிரஸும் சரி பாஜகவால் மோடி அரசால் மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை சந்திச்சிருக்குது. இவர்கள் மீண்டும் வந்தால் நம்ம வந்து கட்சியை நடத்த முடியாது, கட்சியே இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால முன்பு போல இவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக மோடி அரசு செய்த ஊழல்களையும் அவர்கள் மேல் முறைகேடுகளையும் வெளில கொண்டு வந்து அம்பலப்படுத்தி அவர்களுக்கு தண்டனை ஏற்படுத்தி தருவார்கள். அந்த அச்சம் மோடிக்கு இருக்குது. அதனால தான் மோடி வந்து தோல்வியை ஒட்டுக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிற வந்து கருத்தை முன்வைக்கிறாரு. அப்போ அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பிஜேபி போயிட்டு காங்கிரஸ் வர்றது, காங்கிரஸ் போயிட்டு பிஜேபி வருது, ஏடிஎம்கே போயிட்டு திமுக வர்றது, திமுக போயிட்டு ஏடிஎம்கே வர்றது, இப்படி வந்து ஒரு ஆட்சி மாற்றங்கள் இயல்பாக இருக்கிறதானே. அந்த அவன் தான் நம்மளை வந்து அடக்குமுறை பண்ணுவான், நம்ம செஞ்ச ஊழல்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வந்துடுவான், இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூடுதலாக செஞ்சுருக்குது பிஜேபி வந்து செஞ்சுருக்குது அப்படின்னு தான் பார்க்கிறதா புரிஞ்சுக்கிறேன். இங்கே ஃபாசிசத்தை பற்றியோ ஃபாசிசம்னு ஒரு அஜெண்டா அவனுக்கு இருக்குது, அவன் ஃபாசிச ஆட்சியை நிறுவ போகிறான் அப்படின்ற இதே அவருடைய விளக்கத்தில் வந்து இல்லை. ஒரு மேலோட்டமாக வந்து அவர் கட்சி போய் இன்னொரு கட்சி வர்றது கூடுதலாக ஒடுக்குமுறை செஞ்சுருக்கிறான், அதனால் அவங்க வந்து விடமாட்டாங்க அப்படின்னு பிஜேபி பயப்படுது அப்படின்னு சொல்லி அதனால பிஜேபி விட்டு கொடுக்காது அப்படின்னு பார்க்குறது வந்து ஏதோ ஒரு ஆட்சி மாற்றத்துக்குள்ளே ரெண்டு சாதாரண கட்சிகளுக்குள்ளே உள்ள விஷயம் மாதிரி பார்க்குறாங்க. ஒரு ஃபாசிச அஜெண்டாவை அவன் வைத்திருக்கிறான், ஒரு ஃபாசிச அரசை அவன் நிறுவப் போகிறான், அதை நாம் முறியடிக்க போகணும்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அவனுக்கு ஒரு ஃபாசிச அஜெண்டா இருக்குது, மக்களுக்கும் அதை முறியடிக்கக்கூடிய மக்களுக்கும் கட்சிகளுக்கும் அந்த வகையில் ஒரு அதற்கு நேர் எதிரான சித்தாந்த அரசியல் கலாச்சாரங்களோடு நம்ம வந்து மக்களை திரட்டி மக்களை வர்க்க ரீதியாக ஒன்று சேர்த்து பாட்டாளி வர்க்க முன்னணிகளையும் மக்கள் முன்னணிகளையும் அமைத்து அவனை வந்து மோதி வீழ்த்தினா தான் தீர்க்க முடியும் அப்படின்றது தான் விஷயம். அவர் சொல்கிற விஷயத்திலிருந்து பார்க்குற போது எந்த பாசிசமும் இங்கே இல்லை அப்படின்றது தான் அவருடைய விளக்கத்திலிருந்து புரிஞ்சு கொள்ள முடியும். தேர்தலில் வாக்களிப்பது மட்டும் வந்து மக்களோட கடமை இல்லை. நம்ம யாருக்கு ஓட்டளித்தோம் அது அவர் தான் வெற்றி பெறாங்கிறது உறுதியை வந்து நம்ம தான் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். மக்களாகி நமக்கு அந்த கடமையும் இருக்குது. மக்கள் தெருவில் இறங்கி அப்படி ஒரு சூழல் வருது அப்படின்னா மக்கள் தெருவில் இறங்கி போராடுறதுக்கும் தயங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து முன்வைக்கிறாரு. நாங்கள் என்ன சொன்னோம்னா, தேர்தல் வந்து ஏமாற்று, தெருவில் இறங்குறதே ஒரே மாற்றுன்னு சொன்னோம். இப்போ இன்றைக்கி வந்து பரக்கல பிரபாகரனும் தெருவில் இறங்கி போராடுறதா ஒரே மாற்றுன்னு சொல்கிறாரு. இது வந்து தேர்தலில் வந்து தோற்றாலும் பிஜேபி வந்து பதவி விட்டு இறங்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு லாஜிக் இருக்குது. அதுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி பாசிசத்தை நிலைநிறுத்துறதை பற்றி நாங்கள் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு தெரு போராட்டம் தான், வீதி போராட்டம் தான் ஒரே தீர்வுன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன சொன்னீங்க, மருதையன் போன்றவர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, அதுதான் பெரிய கட்சி, காங்கிரஸ் தான் பெரிய கட்சி, திமுக தான் பெரிய கட்சி, சின்ன சின்ன அமைப்புகள்லாம் வந்து பாசிசத்தெல்லாம் வீழ்த்த முடியாது, அதெல்லாம் காமெடி, சந்தானம் காமெடி மாதிரி காமெடி, இதெல்லாம் செய்ய முடியாது, ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ ஓட்டு போட்டு அந்த அதிகாரத்தை உன்னால் காப்பாற்ற முடியலைன்னு சொன்னால் மறுபடியும் மக்களே வந்து போய் களத்தில் இறங்கி போராடணும்னு சொன்னால் ஏன் திமுககாரன் போய் போராடுறது, இப்போ காங்கிரஸ்காரன் போராடணும்னு சொல்லுங்கள். மக்கள் வந்து உன் கடமை சொன்னால் செஞ்சுட்டாங்க, மறுபடியும் வந்து மக்களே பண்ணணும்னா அதுக்கு மக்களே ஆட்சி அமைச்சிட்டு போயிடலாமே. காங்கிரஸ் எதுக்கு ஆட்சி அமைக்குது, வந்து திமுக எதுக்கு ஆட்சி அமைக்குது? அப்போ இவர்கள் எல்லாம் வந்து மக்கள் போராடி அடிவதப்பட்டு சிரமப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு இது பண்ணுவாங்க, இவர்கள் வந்து போய் உட்காந்துக்கிறதுக்கு மட்டும்தானா? அப்போ இந்த கட்சிகள் உண்மையிலேயே மாற்று கொள்கை, சித்தாந்தம், பொருளாதாரம் எல்லாத்தையும் வச்சு மக்களை அந்த வகையில் பிஜேபிக்கு எதிராக மோதி வீழ்த்தணும், பிஜேபி மிகப்பெரிய வன்முறைக்கு போய் அவங்க பாசிசத்தை நிறுவ போகிறோம் அப்படின்ற கருத்துக்களோட வந்து திமுக மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் தயாராகணும்ல. அப்படி இல்லாமல் வந்து திரும்ப மக்கள்கிட்டே வந்து மக்கள் தான் செய்யணும்னு சொன்னால் மக்களை நீங்கள் ஏற்கனவே அரசியல் படுத்தி வச்சுக்கிறீங்களா? ஓட்டு போட தான் வச்சுக்கிறீங்க. ஓட்டு போட்டு என்ன வந்து இன்றைக்கி அதையும் வந்து அதை காப்பாற்ற முடியாத அளவுக்கு எதிர்கட்சிகள் கையாளாத நிலையில் வந்து இருக்கிறதுன்றது வந்து இது வந்து அவமானகரமானது. செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவான், அதாவது வந்து நீங்கள் ஊர் மக்களே எல்லோரும் ஓடிவாங்க, நான் மலையை தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவான். நம்ம எல்லாரும் செந்தில் வந்து மலையை தூக்குறதுக்காக ஓடி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களே திரண்டு வந்து நிற்பாங்க. திரண்டு நின்று இந்த அதிசயம் நிகழப்போதுன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு நிற்பாங்க. திடீர்னு செந்தில் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, மக்களே நீங்கள் வந்து இந்த மலையை தூக்கி கையில் கொடுங்க, நான் வந்து தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி வந்து ஒரு காமெடி தான் அவர் பேசுகிறது. அது இதுக்கு வந்து இயல்புலேயே மக்களை அரசியல் சித்தாந்த ரீதியாக கலாச்சார ரீதியாக மக்களை நீண்ட காலமாக அது கண்ணோட்டத்திலேருந்து பயிற்றுவிக்கும் போது தான் வந்து அது சாத்தியமே தவிர, திடீர்னு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கோரிக்கை வச்சா மக்கள் வந்து நீங்களே ஏற்கனவே சொல்லிக்கிறீங்க, மக்கள்லாம் வரமாட்டாங்க, மக்கள் வந்து அரசியல் பற்றியே புரியலை, ஜனநாயகம்லாம் என்னென்னு புரியலை, பாசிசத்தை பற்றி எப்படி புரிஞ்சுக்குவாங்க அவங்க அப்படின்லாம் பேசுனீங்க. இன்றைக்கி வந்து மக்கள் தான் செய்யணும்னு சொல்கிறீங்க, முரணாக பேசிகிட்டு இருக்கிறீங்க.
இல்லை எப்படி இருந்தாலும் என்னதான் ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்தை நிறுவனத்துக்கு அவங்க இது பண்ணாலும் மக்களாகிய நமக்கும் அந்த கடமை இருக்குல்ல. ஏன்னா இந்த ஜனநாயகத்தை நம்ம காப்பாற்றணும், அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றணும், இந்த குடியரசின் மீது ஒரு குடிமகனாக எனக்கும் ஒரு அக்கறை இருக்குது இல்லை, அதை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு, அதை வந்து மக்களிடத்தில் சொல்றாரு, இது மாதிரி போராடணும் அப்படிங்கிறாரு. அது வந்து மக்களை நீண்ட காலமாக அரசியல் படுத்திக்கிட்டு நீண்ட காலமாக அது அந்த கண்ணோட்டத்தில் வளர்த்துக்கிட்டு வரணும். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன சொன்னீங்க, எல்லாம் பேசுனீங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க, இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் நீங்கள் பயிற்றுவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அப்படின்றத தான் கற்றுக் கொடுத்து வந்துருக்கீங்க. அதுதான் தீர்வுன்னு சொல்லி வந்தீங்க. உன் தீர்வை ஏற்றுக்கிட்டு ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி மறுபடியும் வந்து புதுசாக ஒன்று சொல்கிறேன், அவங்க வந்து களத்தில் இறங்கி போராடணும், மக்கள் போராடணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இது வந்து மக்களை குழப்புற வேலை, மக்களை வந்து நட்டாத்தில் விடுற வேலை, மக்களை அரசியல்படுத்தாமல், மக்களை வந்து அமைப்பு ரீதியாக திரட்டாமல், மக்களை வந்து சித்தாந்த ரீதியாக திரட்டாமல், ஆளுவர்க்க கருத்து தேர்தல் பாதைக்குள்ள வந்து மக்களை கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் வந்து நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு எல்லா இதையும் வந்து மக்கள் மேலே பழிய போடுகிற மோசடியான கண்ணோட்டம் செயல்முறை இது. எல்லோரும் ஒற்றை கருத்துக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பாசிசத்தை மக்கள் தான் வந்து முறியடிக்க முடியும், மக்களால் தான் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் மக்கள் என்ன வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தீர்வாக என்ன முன்வைக்கிறீங்க? அதாவது மக்கள் தெருவில் இறங்கி போராட வேண்டும் அப்படின்றது தான் நாங்கள் நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டு வர்ற விஷயங்கள். பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை வந்து இந்த அரசமைப்பின் மூலமாகவோ தேர்தலில் ஓட்டு போட்டோ அவனை வீழ்த்த முடியாது அப்படின்றத நீண்ட காலமாக 20 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே சொல்லிக்கிட்டு வந்துட்டு வரோம். அதை தான் வந்து நாங்கள் இப்போ சொல்கிறோம். தெருவில் இறங்கி இப்போ இந்த தேர்தலையும் வந்து தேர்தலை புறக்கணியுங்கள், தேர்தல் என்பது ஏமாற்று, தெருவில் இறங்குவதே ஒரே மாற்றுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். ஆக மக்கள் வந்து இன்றைக்கு ஒற்றுமையோடு பிஜேபி ஆர்எஸ்எஸ் பாசிச கும்பலுக்கு எதிராக ஒன்றுபட வேண்டிய ஒரே அணியாக, ஒரே வர்க்கமாக, உழைக்கும் வர்க்கமாக ஒன்று சேர வேண்டிய அவசியம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா உழைக்கும் வர்க்கமாக வந்து ஒன்றா சேர்ந்து தான் ஸ்டெர்லைட்டை மூடினாங்க. விவசாயிகள் ஒரே வர்க்கமாக திரண்டு தான் வந்து 3 மிகப்பெரிய பாசிச நடவடிக்கை 56 இன்ச்சு மோடியவே வந்து பின்வாங்க வச்சாங்க. அந்த 3 வேளாண் சட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டுச்சு. ஜல்லிக்கட்டில் மக்கள் ஒற்றுமையாக ஜாதி மதம் கடந்து ஒற்றுமையாக போராடியதன் அடிப்படையில் தான் ஜல்லிக்கட்டு வந்து இது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அதை வந்து கொண்டு வந்தோம். அது மாதிரி வந்து மக்கள் வந்து வர்க்க ரீதியாக உழைக்கும் வர்க்கம் என்ற அடிப்படையில் ஒன்றா சேருவது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இன்றைக்கு பாசிசத்தை வீழ்த்துவதற்கு அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்குது. இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக, அவர்களுடைய பொருளாதார கோரிக்கை, அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக மட்டுமல்ல, பாசிசத்தை வீழ்த்துவதற்கு முன்னுபந்தனையாக இருக்கிறது ஒரு ஒற்றுமை, பாட்டாளி வர்க்க ஒற்றுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து செவிலியர்கள் கான்ட்ராக்ட் முறையை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வந்து சம வேலைக்கு சம ஊதியம் கொடுன்னு போராடிட்டு இருக்கிறாங்க. பென்ஷன் வேணும்னு சொல்லி போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. பழைய பென்ஷனை வந்து அமுல்படுத்து, புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிடுன்னு சொல்லி அரசு ஊழியர்கள் எல்லாருமே வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லா மக்களும் இன்றைக்கு அரசு கொண்டு வருகிற தனியார்மயம், தாராளமயம், உலகமய கொள்கையின் காரணம் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல வேறு. ஆக இந்த பாதிக்கப்படுகிற மக்கள் எல்லாம் ஒரே வர்க்கமாக ஒன்று சேர வேண்டியிருக்குது. குறிப்பாக ஒரு பிரிவில் எடுத்துக்கிட்டால் கூட, இப்போ ஒரு போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க அண்ணா தொழிற்சங்கன்னு இருக்கிறாங்க, எல்பிஎஃப்னு இருக்கிறாங்க, ஐஎன்டிசின்னு இருக்கிறாங்க, சிஐடின்னு இருக்கிறாங்க, இன்னும் அம்பேத்கர் தொழிற்சங்கங்கன்னு இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு தொழிற்சங்கங்கள்லாம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. கோரிக்கை ஒன்று தான். அவங்களுடைய கோரிக்கை வந்து அரியர்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது அந்த பென்ஷன், பிஎஃப் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை ஒன்று தான். ஆனால் வந்து இவர்கள் போராடணும், அவர்கள் போராடுறதில்ல, அவர்கள் போராடணும், இவங்க போராடுறதில்ல. இப்படி வந்து தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க. ஆக வந்து ஒரே உழைக்கின்ற வர்க்கமாக ஒரே அணியாக சேருகிற பொழுது தான் அந்த கோரிக்கை நிறைவேறது மட்டுமல்ல, ஒரு பாட்டாளி வர்க்க ஒற்றுமை என்பது அமைக்கப்படும். எப்படி விவசாயிகள் கோரிக்கை வென்றெடுத்தார்களோ அது மாதிரி விவசாய முன்னணியை கட்டி அமைக்கணும், மக்கள் முன்னணியை கட்டி அமைக்கணும் அதன் போக்கில். அப்படிப்பட்ட இந்த முன்னணிகளின் மூலமாகத்தான் இதைத்தான் வந்து பாசிசத்திற்கு எதிரான ஆயுதமாக நாம் பயன்படுத்தி ஒற்றுமையோடு அவனை வீழ்த்த முடியும் அப்படின்றது. அந்த கோரிக்கை வென்றெடுக்கிறது மட்டுமல்ல, பாசிசத்தை வீழ்த்துவதற்கும் இதுதான் தீர்வு. உழைக்கும் மக்களாக ஒன்றுபடுவதுதான் இந்த ஒரே தீர்வு அப்படிங்கிறத முன் வச்சிங்க. நன்றி தோழர். ரொம்ப நன்றி.